ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் நீரிணை பகுதியில் கடந்த சில நாட்களாக அமெரிக்கா மற்றும் ஈரான் படைகளுக்கு இடையே அடுத்தடுத்து தாக்குதல்கள் நடத்தப்பட்டு வந்த நிலையில் தற்காலிகமாக தாக்குதல்களை நிறுத்திவிட்டு இரு நாடுகளும் மீண்டும் பேச்சுவார்த்தையை தொடங்க சம்மதம் தெரிவித்துள்ளன. அமெரிக்காவிலிருந்து வெளியாகும் தகவல்களின்படி அமெரிக்கா மற்றும் ஈரான் இடையேயான இந்த முக்கிய பேச்சுவார்த்தை வரும் செவ்வாய்க்கிழமை கத்தார் நாட்டின் தோஹாவில் நடைபெற உள்ளதாக அதிகாரி ஒருவர் தெரிவித்திருக்கிறார். ஸ்ட்ரெய்ட் ஆஃப் ஹார்முஸ் கடல் வழித்தடத்தில் வணிக கப்பல்கள் எவ்வாறு பயணிக்க வேண்டும் என்பது தொடர்பான கருத்து வேறுபாடுகளே இந்த மோதலுக்கு முக்கிய காரணமாகும். வணிக கப்பல்கள் எந்தவிதமான நிதி அல்லது பாதுகாப்பு தடைகளுமின்றி இந்த கடல் பகுதியில் பயணிக்க ஈரான் அனுமதிக்க வேண்டும் என்று அமெரிக்க அதிபர் டிரம்ப் சமூக ஊடகங்களில் கடுமையாக வலியுறுத்தி வருகிறார். அவ்வாறு அனுமதிக்காவிட்டால் மீண்டும் ராணுவ தாக்குதல் நடத்தப்படும் என்றும் அவர் எச்சரித்துள்ளார். இந்த கடல் பகுதியில் போக்குவரத்தை கட்டுப்படுத்தும் தங்களின் அதிகாரத்தில் அமெரிக்கா தலையிடுவதாகவும் எதிர்காலத்தில் அந்த வழியாக செல்லும் கப்பல்களிடம் கட்டணம் வசூலிக்கும் தங்களின் உரிமையை அமெரிக்கா பறிக்க முயல்வதாகவும் ஈரான் குற்றம் சாட்டியுள்ளது. இது இரு நாடுகளுக்கும் இடையே ஏற்கனவே போடப்பட்ட புரிந்துணர்வு ஒப்பந்தத்தை மீறும் செயல் என்றும் ஈரான் கூறியுள்ளது. இருப்பினும் தற்போதைய நிலவரப்படி இரு தரப்பிலும் நடத்தப்பட்டு வந்த தாக்குதல்கள் தற்காலிகமாக நிறுத்தப்படும் என அமெரிக்க அதிகாரிகள் தெரிவித்துள்ளனர். நாளை தொடங்கும் பேச்சுவார்த்தை முற்றிலும் கடல் வழித்தட வணிக கப்பல்களின் போக்குவரத்து பாதுகாப்பு குறித்தே அமையும் என தெரிகிறது. இந்த பேச்சுவார்த்தை எவ்வளவு நாட்கள் நீடிக்கும் என்று துல்லியமாக தெரியவில்லை என்றாலும் இரு நாடுகளுக்கும் இடையே நிலவும் போரை நிரந்தரமாக முடிவுக்கு கொண்டு வருவதற்காக நிர்ணயிக்கப்பட்ட 60 நாட்கள் பேச்சுவார்த்தை காலம் தொடர்ந்து நீடிக்கும் என்பதை இந்த நடவடிக்கை உணர்த்துகிறது.